சிறுப்பட்டி மேற்கே பெருதலையம்பதியிலே மூலாலயத்திலே இருந்து அருள் பாலிக்கின்ற பெருமானாக விளங்குகின்றார். மகா பார்வதி பரமேஸ்வர சுவாமினாக அனுஷ்டியமான கொடிஸ்தம்பம் சிவபெருமானுடைய திருவாயிலே நாட்டப்பெற்று மகோற்சவம் என்றால் மேலான பஞ்சகிருத்தியம் என்று சொல்லுவார். பெருதலையம்பதி என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு பெரிய ஆலயமாக வளர்ச்சி பெற்று மகோற்சவ பெருவிழா சிவபெருமானுக்கு 5வது ஆண்டிலே நடைபெறுகிற அதே வேளையிலே வணக்கம். நாங்கள் இன்றைய தினம் நிற்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா சிறுப்பட்டி மேற்கு பார்வதி பரமேஸ்வரன் ஆலயத்தில் நிற்கிறோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 5வது வருட மகோற்சவ ஆரம்பமாகி இன்றைய தினம் வந்து கொடியேற்ற திருவிழா வந்து இடம்பெறுகின்றது. அது தொடர்பான காணொலியாக தான் இது அமைய போகின்றது. என்னுடைய சேனலுக்கு யாராவது புதிதாக வந்திருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை தட்டி விடுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு காணொலியும் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வாங்கோ காணொலிக்குள்ளே போகலாம். ஒருமுறை அரசு செய்ய குறைவில்லாது உயிர்கள் வாழ்க நன்மறை வரங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி வைக மேன்மைகள் விளங்குக உலகமெல்லாம் திருச்சிற்றம்பலம்.
இனிதாக ஆரம்பமாகிறது. இடவ வாகனத்திலே மைத்தளமும் ஆண்மலரும் வரதமுடன் அமையவோடு மைத்தளமும் நாட்புயமும் விளக்கு மலை கொடுப்போனும் சித்தையும் அரைச்சலையும் செய்தியார் பாகமாக முக்கடலும் யாக்கான முன்னன்று அருள் முடிகின்ற பெருமான் கொடுக்கம்பத்தை நோக்கிய வண்ணமாக இடவ வாகனத்திலே இடங்களில் இப்பொழுது அகரோகத்தினுடைய பூர்வாங்க கிரிகளெல்லாம் பக்திபூர்வமாக சிவாச்சாரிய பெருமக்கள் இங்கே நடத்தி கொள்கிறார்கள். இங்கே கொடுக்கம்பமாக எல்லோரும் கூடி ஆளுங்கள் ஆண்டிலே ஒருவரை பக்திபூர்வமாக நடைபெறுகின்ற பெருமான் சிவபெருமானுடைய அந்த சிவராஜன் கொடியேற்ற பெருவிழா என்று இனிதாக இருக்கிறார்கள். இன்றைய கொடியேற்ற திருவிழா உடையவார்கள் ஆலயத்தினுடைய பரிபாலன சபைகள் எங்களுடைய வாழ்விலில் இருக்கின்ற துன்பங்களை துயரங்களை வேறு நீக்குகின்ற அகில உலகத்தினுடைய பரம்பொருளாக இந்த உலகத்தை भूत प्रेत पिशाच सिद्ध योगिनी सागिनी दागिनी ब्रह्मराक्षस विनायक भूधना रेवती स्कंद पुरोचर नक्षत्र तारागण नर मृग पशु पक्षी सरीसृप स्थावर जंगमा भूलोक भुवनलोक सुवर्लोक महल्लोक जनल्लोक तपोल्लोक सज्जलोक ब्रह्मांड गरुडांड वैष्णवांड वृषभांड रुद्रांड मोहांतरांड भगिरंडा अतल वितल नितल सुतल तलातल रसातल महातल पाताल लोकगणाः आनंद वासुकी नेरो मंदर निसत कैलास रन्नकूट चित्रकूट अप्रकूट लोककूट श्रीशैल मलय माल्यवान अरुणाचल गंधमातन विंध्य भार्याद्र हेमकूट कुसक्तवन्य उदयास्तमनगिरि कैलासादिमः पर्वतगणाः लवण इक्षुम दिग्भागे पेरुतलयंपतीति नामांकित दिव्य पुण्यक्षेत्रे विराजमानस्य श्री महापार्वती परमेश्वर स्वामिनः अनुष्ठीयमान वार्षिक अतिउन्नत महोत्सव कल्याण सेवार्थम् अस्मिन् ध्वजदण्डे समस्त देवताः साङ्काः सायुधाः सवागनाः सशक्ति पुत्र परिवार समेताः समम् आवाहयामि आवागनादिकदलीफलदाम्बूलं नैवेद्य नीराञ्जनं दर्शयेत् प्रेतशृङ्गं मोदकस्तं प्रीतिजपनसफलं नयनत्रयपर नागविभूषित नानागणपतितं தரியம் கொண்ட உருவமின்களோ रागमुज्जनै महागणपतिं साङ्गं सायुधं सभागनं ध्यायामि आवाहयामि कदलीफलदाम्बूलं नैवेद्य पञ्चारात्रिकम् अथवा कर्पूरनीराञ्जनं दर्शयेत् वृषपदम् आनंद नर्दन सभापति समीपं कालास्य पुरनासदाशानुदाश कालास्य पुरनासदाशानुदाश कैलास चलवास प्रेम स्वरूपं कैलास चलवास प्रेम स्वरूपं करकमललयवं गान्धार पंचमम् புஞ்சலினம் நெஞ்சகம் நைந்து நினைமினால் தோறும் வஞ்சகம் அற்றி வாழ்த்த வந்த கூற்று அஞ்சபூதைத்தன அஞ்செடுத்துமே ராகம் கடடானா
ஒளிக்கும் இருளுக்கும் ஒன்றே இடமொன்று மேவிடில் ஒன்று ஒளிக்கும் எனினும் இருள் அடராதொள் உயிர்க்கு உயிராம் தெளிக்கும் அறிவு திகழ்ந்துளதேனும் திரிமலத்தேனே இருளாம் வெளியேறு இரவேறு அருளாளா त्रिपुरान्धकाय त्रिकालाग्निकालाय कालाग्निरुद्राय नीलकण्ठाय मृत्युञ्जयाय सर्वेश्वराय सदाशिवाय श्रीमन्महादेवाय नमः हरिः ॐ कृष्णत्वमूर्ध्नि सन्दृश्यमान बिन्दुमध्यवर्तित कृशानुमण्डल सुंदर मंदिराभ्यंतर निरंतर माणिक्यलंगा द्वीपमध्ये वीणाकानपुरस्य उत्तर दिग्भागे सिरुपट्टी नामांकित क्षेत्रस्य पश्चिम दिग्भागे बिरुदलयंपति नामांकित दिव्य पुण्यक्षेत्रे विराजमानस्य पार्वती परमेश्वरस्य अनुष्ठीयमान वार्षिक अत्युन्नत महोत्सव कल्याण सेवार्थं तत्समये ध्वजारोहण मुहूर्तः सुमुहूर्तोऽस्ति दिववन्तो महान्तो न गृह्णन्तु
இருக்கின்ற நல்ல சிந்தனையோடு அன்னதானம் வழங்குவதற்காக சமைக்கின்ற மிகப்பெரிய ஒரு நாசம் இன்றைக்கு இந்த ஆலயத்திற்காக இங்கே கொடுத்து உதவி கொள்கிறார்கள். தர்மம் தலை காக்கும் என்கின்ற நல்ல சிந்தனையோடு பார்வதி பரமேஸ்வரன் பெருமானுக்கு தொண்டுகள் ஆற்றி வழிபாடுகள் ஆற்றி வழிபாடு செய்து உபயங்களை செய்து தங்கள் நலம் கழுவுவார் மற்றும் சார்வதினார் என்று திருவாசகம் நமக்கு காட்டு வருகிறது. ஆணவம் கண்ணம் நாடு என்று சொல்லுகின்ற 3 வளர்க்கும் அறிவார்கள் ஒவ்வொருவரும் இல்லாத மண்ணிலே நல்ல வண்ணம் வாழ்வாங்கு வாழ்கின்ற தெய்வீகமான சிந்தனை திறனோடு வழிபாடு செய்து தொண்டுகள் ஆற்றுகளை எல்லாம் ஒவ்வொருவரும் வளர்த்துக் கொள்வதோடு தங்களுடைய சைவ சமய பண்பாட்டு கலாசார விழுமியங்களை எல்லாம் தங்களுடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்கிற வகையிலே இந்த மகோற்சவ திருவிழா இப்பொழுது ஆரம்பமாகி நடைபெறுகிறது. सरस्वती समेत ब्रह्मदेव भूलक्ष्मी महालक्ष्मी समेत चित्रमयूरवाकनाथुर्दग्गस्य वल्ली देवसेना समेत श्रीयस्य भक्तोदेवता समेत देवेन्द्र
என்னும் பிரமனும் தம்முள்ளே எங்கும் தேடி திரிந்தவர் காண்கிலார். இங்குற்றேன் என்று இலிங்கத்தே தோன்றினான். பொங்கு செஞ்சடை புண்ணிய மூர்த்தியே என்று தோற்றத்திற்கும் வருகைக்கும் காரணமாக இருக்கின்ற இந்த சிவலிங்க பெருமான் சிறுப்பட்டி மேற்கே பெருதலையம்பதியிலே மூலாலயத்திலே இருந்து அருள் பாலிக்கின்ற பெருமானாக விளங்குகின்றார். 2004ஆம் ஆண்டிலே சிறப்பாகவே இங்கே ஆலயம் பொதுப்பொலி பெற்று மகா கும்பாபிஷேகம் நடைபெற்று ஆனி மாதத்து உத்தர நட்சத்திரத்தை தீர்த்த நாளாக கொண்டு அலங்கார உற்சவ பெருவிழா ஆரம்பமாகி நடைபெற்றது. சிவனுக்கு ஒரு உற்சவம் போலே அம்பிகைக்கும் ஒரு உற்சவமாக ஆடி பூரத்தை தீர்த்த நாளாக கொண்டு 10 தினங்கள் அம்பாளுக்கு அலங்கார உற்சவம் நடைபெற்றது. அவ்வாறு சிறப்பாக நடைபெற்று கடந்த 2021ஆம் ஆண்டு ஆலயம் விஸ்தீரணமாகி சைவ ஆகம நெறிமுறையினுடைய பிரகாரம் கற்பக்கிரகம், அர்த்த மண்டபம், மகாமண்டபம், தரிசன மண்டபம், தம்ப மண்டபம், வசந்த மண்டபம் என்று அந்த பிரமாணங்களுக்கு அமைவாக உள்வீதி அமைக்கப்பட்டு மகா கும்பாபிஷேக பெருவிழா நடைபெற்று கொடிஸ்தம்பம் சிவபெருமானுடைய திருவாயிலே நாட்டப்பெற்று கொடித்தம்பத்திலே கொடியேற்றுகின்ற சைவ ஆகமங்கள் கோருகின்ற மகோற்சவ பெருவிழா ஆரம்பமாகி இந்த 26ஆம் ஆண்டிலே 5வது மகோற்சவ பெருவிழா இன்றைக்கு கொடியேற்றத்தோடு ஆரம்பமாகி இருக்கின்றது. கொடியேற்றம் என்பது சிவபெருமான் இந்த ஆன்மாக்களுக்காக, உயிர்களுக்காக, எங்கள் ஒவ்வொருவருடைய மேன்மைக்காகவும் படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் என்று சொல்லுகின்ற 5 தொழில்களை செய்கிறான். ஆக்குவாய், காப்பாய், அழிப்பாய், அருள் தருவாய், போக்குவாய், என்னை புகுவிப்பாய், நின் தொழும்பின் என்று மணிவாசக பெருமான் கூறுவது போலே 5 தொழிலுக்கு உயிர்களை எல்லாம் ஆட்படுத்தி எங்களிடத்திலே இருக்கின்ற ஆணவம், கண்மம், மாதி என்று சொல்லுகின்ற மலங்கள் எல்லாம் எங்களை விட்டு நீங்கி மேலாம் சிவகதியாக இருக்கின்ற அந்த சிவபெருமானுடைய சிவபுரமாகிய உலகத்திற்கு சென்று பார்வதி பரமேஸ்வர பெருமானுடைய திருத்தாளிலே தாடலை போல் ஒன்று கூடி வாழுகின்ற மேலான முத்தி இன்பத்தை அனுபவிக்கும் முகமாக இந்த மகோற்சவம் நடைபெற்றுக் கொள்ளுகிறது. அதனாலே தான் மகோற்சவம் என்றால் மேலான பஞ்சகிருத்தியம் என்று சொல்லுவார். சிருஷ்டி, திதி, சங்கார, துரோபவ, அனுக்கிரக பஞ்சகிருத்திய காரணனாக பார்வதி பரமேஸ்வர பெருமான் இருக்கிறார். இந்த சிறுப்பட்டி மேற்கிலே வாழ்கின்ற ஒவ்வொரு அடியார்களுடைய உழைப்பினாலும் அவர்களுடைய நல்ல சிந்தனையினாலும் இந்த பிரதேசத்திலே வாழ்ந்து வேறு வேறு பிரதேசங்களிலே சென்று வாழ்கின்ற ஒவ்வொருவருடைய நிதி பங்களிப்பினாலும் இங்கே பல திருப்படி வேலைகள் நடைபெற்று இன்றைக்கு பெருதலையம்பதி என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு பெரிய ஆலயமாக வளர்ச்சி பெற்று மகோற்சவ பெருவிழா சிவபெருமானுக்கு 5வது ஆண்டிலே நடைபெறுகிற அதே வேளையிலே இந்த ஆண்டு ஆனி மகோற்சவ பெருவிழா நிறைவடைந்து ஆடி மாதம் அம்பிகைக்கு மகோற்சவ பெருவிழா நடைபெறும் முகமாக இங்கே கொடித்தம்பம் நாட்டப்பட்டிருப்பதை நீங்கள் எல்லோரும் பார்க்கிறீர்கள். நாங்கள் எல்லோரும் இந்த மண்ணிலே பிறந்த பிறவி பயனை நல்ல வகையிலே அனுபவிக்கும் முகமாக இந்த ஆலயத்தினுடைய சிவாச்சாரிய பெருமகனார் கிரியா தத்துவநிதி சிவஸ்ரீ நாகேந்திர திவாகர குருக்களையா அவர்களுடைய அரிய முயற்சியினாலும் ஆசீர்வாதத்தினாலும் வழிகாட்டுதலினாலும் இங்கே இருக்கின்ற ஒவ்வொரு அடியார்களும் சிவனை பக்திபூர்வமாக வழிபாடு செய்து தொண்டாற்றி தருமப் பணிகளை செய்து வாழ்க்கையிலே உயர்ந்து வந்து கொள்ளுகிறார்கள். நித்திய பூசகராக பிரம்மஸ்ரீ திவாகர ஜெயகீத சர்மா அவர்கள் நாளும் பொழுதும் அம்பெருமானை முப்போதும் திருமேனி வேண்டி பூசித்து அடியார்களுக்கு பார்வதி பரமேஸ்வர பெருமானுடைய திருவருள் கடாட்சத்தை கொடுத்து கொள்ளுகிறார். எப்படி நல்லூர் கந்தனுடைய ஆலயத்திலே தேரிலே கொடிச்சீலியை எடுத்து வந்து கொடியேற்றுவார்கள்.
மாத்தளை முத்துமாரி அம்பாளுடைய ஆலயத்திலே யானையிலே கொடிச்சீலியை எடுத்து வந்து கொடியேற்றுவது போலே தென்புறமாக உள்ள காளியம்பாளுடைய ஆலயத்திலே இருந்து கொடிச்சீலை மங்களகரமாக எடுத்து வந்து இங்கே கொடியேற்ற பெருவிழா சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது. ஆனி மாதத்து உத்தர நட்சத்திரம், மகோ உன்னதமான நட்சத்திரம். நடராஜ பெருமானுடைய அபிஷேகம் தரிசனமும் சிறப்பாக நடைபெறுகின்ற நன்னாளிலே உலகமெங்கும் சிவனை போற்றி துதிக்கின்ற அடியார்கள் இந்த ஆலயத்திலும் ஆனி மாதத்து உத்தர நட்சத்திரத்திலே தீர்த்தோற்சவ பெருவிழா செய்து தீர்த்தோம் தீர்த்தோம் என்று ஒவ்வொருவரும் கூறி வழிபாடு ஆற்றுகின்ற நிறைவு வருகின்ற நாளிலே இங்கே தீர்த்தோற்சவம் நடைபெறும் முகமாக 10 தினங்கள் மகோற்சவ பெருவிழா நடைபெறுகிறது. அன்பர்களே, அடியார்களே, இந்த உற்சவ காலங்கள் தெய்வ சாநித்தியம் நிறைந்த நாள். கொடிஸ்தம்பத்திலும் யாக கும்பத்திலும் யாகாக்கினியிலும் பெருமான் மிகச் சிறப்பாகவே பிரசன்னமாகி இருந்து அருள் பாலிக்கின்ற காலம். அடியார்கள் தொண்டாற்றுவதும் அடியார்கள் தருமப் பணிகளை செய்வதும் தங்களுடைய நேர்த்திக் கடன்களை நிறைவேற்றுவதும் விரதமிருந்து பக்தியோடு வழிபாடு ஆற்றுவதும் இந்த மகோற்சவ காலத்துக்கு இருக்கின்ற தனியான சிறப்பு. ஆகவே எல்லோரும் இதை ஒரு தவக்காலமாக்கி வாழ்க்கையிலே பெறுதற்கரிய பேறுகளை எல்லாம் நீங்கள் பெற வேண்டும் என்று அன்பாக வேண்டி இன்றைய கொடியேற்ற திருவிழாவை இந்த ஆலயத்தினுடைய தலைவராக பல ஆண்டுகள் முன்பும் பின்பும் இருந்து அரும்பணியாற்றுகின்ற திருநா பிரேமானந்த் அவர்கள், நான் சதீஷ்குமார், நான் ஜெகதீஸ்வரன், செல்வக்குமார், மா குணரத்தினம் குடும்பமாக விளங்குகின்ற 5 குடும்பங்கள் பெருமானுக்கு இங்கே பஞ்சமூர்த்தி போல இருந்து உபயத்தை ஆரம்பித்து வைத்திருக்கிறார். அவர்களுக்கும் ஏனைய திருவிழாவினுடைய உபயக்காரர்கள் பார்வதி பரமேஸ்வர பெருமானுடைய பக்த அடியார்கள் எல்லோருக்கும் எல்லாம் வல்ல விருதலையம்பதி பார்வதி பரமேஸ்வர பெருமான் சகல செல்வ யோகம் மிக்க பெருவாழ்வை கொடுக்க வேண்டும். கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஓர் கவடு வாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுவணியில்லாத உடலும் சலியாத மனமும் அன்பு அகலாத கணவனும் மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பமில்லாத வாழ்வும் துய்யனின் பாதத்தில் அன்பும் என்று சொல்லப்படுகின்ற 16 வகையான செல்வ பேறுகளும் சிறப்பாகவே கிடைக்க வேண்டி பிரார்த்தித்து இந்த பூமாலை அலங்காரங்களை எல்லாம் செய்கின்ற உடுவிலூர் கண்ணனையா அவர்கள், மங்கள இசையை சிறப்பாக வாசிக்கின்ற நெல்லியடியூர் சி ஜனார்த்தனன் குழுவினர்கள், அதை போல இங்கே ஒலி அமைப்பை செய்து கொள்கிற சிறுப்பட்டி கலைக்குரல் சவுண்ட் அவர்களுக்கும் இன்னமும் தொண்டர்களுக்கும் அடியார்களுக்கும் இந்த வேளையிலே நன்றி கூறி பார்வதி பரமேஸ்வர பெருமானுடைய மேலான திருவருள் பரிபூர்ணமாக கிடைக்க பிரார்த்தித்து அமைகிறோம். நன்றி, வணக்கம்.